மங்கையர் மாறி மக மாறி மாயன் தங்கையர் ராமங்கள் கண்ணையால் வைகாஜி திங்கள் வளர்வரை நன்னாளில் பூலோகம் வாராளும் மியாடே விக்கினம் தீத்திடும் விழமுகத்தோனே ஐங்கரனே ஞான பண்டிதனே பத்தினியாமம்மன் கண்ணகை மீது கவி பாட வரம் தாருமையா நாதமுங்கேதமிதை பாடதாயே நான் முகனாரின் தேவி அம்மா ஆயகாலைகள் 64 அம்பிகை வரம் தாரும் அம்மா செல்வ வளத்தை தருபவளாம் தாயார் சீதேவியாக உரைபவளாம் அள்ளிய செல்வம் மழை பொழிய அம்மா அஷ்டலட்சுமியே கண்பாரம்மா அழகு தெய்வம் ஊமை பாலன் தமிழ் கொஞ்சி விளையாடும் வேல்முருகா மூலகத்தை வலமும் வந்த வடிவேலவனே வரம் தாருமையா ஓம் நம சிவாய நாமம் சொன்னால் ஈசனோடி வந்து வரம் தந்திடுவார் சீதேவி கண்ணகை அம்மன் புகழ் பாட ஆதி சிவனாரே காருமையா குங்குமவாதகா கோவிந்தநாதனே கேதவனே ஹரி நாராயணா மங்கனியில் வந்த பத்தினி தெய்வம் புகழ் பாட வரம் தாருமையா பஞ்சமுகத்து வடிவெடுத்தாய என் பாரினை காக்க அவதரித்தாய் கேசரி நந்தனே நந்த கோபாலா வாயுமைந்தனே காருமையா மாயி மாதங்கே சவுந்தரி தேவினி மாயவன் தங்கையா மாரியம்மா கும்பத்திலே கூடி கொண்டவளே தாயே குங்குமக்காரியே காத்திடம்மா தீராத நோய் பிணி தீர்ப்பவளாம் தாயார் தீவினை போற்றிடும் பேச்சியம்மா நாதரி விரி கனகவுரி தாயே பேச்சியம்மா வந்து காருமம்மா மந்திரவாகினி காளியம்மா தேவி இங்கத்திலேறி நீ வந்திடம்மா துன்பம் துயரமகற்றிடுவாய் மாதா காப்பது உன் கடன் காளியம்மா கலியுகம் தன்னிலே பூசை கொண்டு அம்மன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி தந்து நாகலோகம் தரை விட்டிறங்கி அம்மா நாக கண்ணிகையை அருள் தருவாய் பாண்டிய மன்னன் வேளி மறைக்க தாயார் பூலோகம் தண்டிலே தான் உதித்தாய் முகுலகம் தன்னை காக்க வண்டு அம்மன் பூலோகம் வாரால் கும்பியடே கண்ணன் தந்த வரத்தாலே தேவி பார்வதியானவள் வந்திறங்கி மதுரை மாநகரின் மண்ணினிலே அம்மன் மாங்கனியாகவே தான் உதித்தாள் என்ன ஒரு விந்தை என்று சொல்லி எப்போ மாமன்னன் தன்னிடம் சேவகர்கள் மன்னவா மாமதுரை தனிலே மங்கனி ஒன்று உதித்ததென்றார் பாண்டிய மன்னன் அரசியுடன் அப்போ வகமதாகவே தான் விரைந்து மாங்கனி தன்னை பறிக்க வென்று அந்த பாண்டிய மன்னனும் தான் எழுந்தான் மாவிங்க நீ அது பால் துறந்தே அந்த பாண்டிய மன்னன் வேளி மறைக்க பார்ப்போரெல்லாம் அங்கே திகைத்தே நின்றுட பாண்டிய மன்னனும் வேக்கமுற்றான் என்ன ஒரு விந்தை என்று சொல்லி எப்போ பாண்டிய மன்னனும் மாங்கனியை பிள்ளையில் வைத்து திறந்துமே பார்த்திட தங்க குழந்தையாய் தான் இருந்தான் பாண்டிய மன்னன் காதி கலங்கி அங்கே ஓதுமறையோர்களை அழைத்து செல்வி கூறிப்பதை சீராக பார்த்து செல்வியின் சங்கரே சொல்லும் என்றார் மதுரை அழிந்திடும் மன்னவா மாளுவா என்றுரைத்தாராம் வேதியரும் மாங்கனியில் வந்த கன்னிகையை கொண்டு வைகை கடலிலே தள்ளும் என்றார் பாண்டிய மன்னனுமே விரைந்து வந்தே தங்கத்தினால் ஒரு வேளை செய்தே வேளைக்குள் தாயே உன்னை வைத்தே வைகை கடலிலே விட்டனரே வைகை கடலிலே நீ வரவே தாயே மாற்றோட்டான் சட்டியும் மாநகரும் கூடி உறவாடும் நேரத்திலே தாயே கண்டு கொண்டார் அந்த பிள்ளை தன்னை மாற்றோட்டான் சட்டையும் மாநகர் தன்னிடம் பிழை எனக்கென்று தான் உரைத்தான் பிழைக்குள் இருக்கும் பொருள் அனைத்தும் முந்தனுக்கென்று சொன்னாரே பிள்ளையை கையிலே தான் எடுத்து அந்த மாற்றோட்டான் சட்டியும் மாநகரும் சித்தம் கலங்காமல் விளை திறந்திட செல்வ குழந்தையாய் நீ இருந்தாய்
தானதன தானந்தன தானதந்தன தானானா தந்தன தானதன தானதன தானதந்தன தானானா மாற்றோட்டான் சட்டையும் பிள்ளை கொள்ளே கப்போ மாநகர் கையிலே உன்னேந்து மாதாரி மாநகர் தன்மனையில் போய் கண்ணகை தாயே வளன் தாயம்மா